கர்த்தர் நாம மையப்படுவதாக. தினம் ஒரு லோக சுவாத்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறது. இன்று நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் தோன்றின பொழுதிலிருந்து பாவமானது இந்த உலகத்தில் வந்து எல்லா ஜனங்களுக்கும் அது சென்று சேர்கிறது. அவர் செய்த கீழ்ப்படியாமை, அவர்கள் செய்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேளாமல் போனதுனாலே அந்த பாவம் எல்லா ஜனங்களுக்கும் சென்று சேர்கிறது. அவருடைய வார்த்தையை கேளாதபடி வசனத்தை கேளாதபடி அவளுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் செய்யும்போது அந்த பாவமானது நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இந்த பாவங்கள்லாம் மன்னிக்க வேண்டும், இந்த பாவங்களாம் நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் அது ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். யாரும் செய்யாத, எந்த விதமான பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. அதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். நமக்காக இறங்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக வாழ்ந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அநேக விதமான வியாதிஸ்தர்கள் அவற்றில் வந்து சுகம் பெற்றார்கள். அப்போது ஒரு சமயத்தில் திமிரோதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவளை கொண்டு வந்து கடத்தப்படுகிறார்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு ஆண்டவர் இயேசு எப்படி இருந்தாலும் அவர் சுகப்படுத்துவார் என்று அவர்கள் நம்பினார்கள் அல்லவா. அந்த விசுவாசத்தை கண்டு அந்த திமிரோதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது அங்கிருந்த சில வேதபாரர் சொல்கிறார்கள், பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார், இவர் எப்படி இப்படி சொல்லலாம் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய இதயத்தின் உள்ளத்தின் எண்ணங்களை அறிந்து, நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன, உங்கள் இதயத்திலே பொல்லாப்பை நீ சிந்திக்கிறது என்ன, பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமிரோதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படிக்கிறது கொண்டு வீட்டுக்கு போ என்று சொன்னபோது அவன் எழுந்து போனான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பாவமானது அந்த திமிரோதக்காரனை அப்படியாக செய்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இந்த பாவங்கள் மன்னிப்பதற்காக நடைபயண போகிறார்கள், தாங்களை காயப்படுத்திக் கொள்கிறார்கள், அல்லது ஏதாவது மிருகங்களை பலியிடுகிறார்கள். அந்த மிருக ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் குற்றமற்ற ஒரு மாசற்ற ஒரு ரத்தம், ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாக ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷகுமார் மாத்திரம் இந்த உலகத்தில் அதிகாரம் இருக்கிறது. அல்லது எந்த விதமான மிருக ஜீவன்கள், ஆடு மாடு கோழி எது வேணாலும் இருக்கட்டும், எந்த மிருகத்தை பலி செலுத்தி ரத்தம் சிந்தினாலும் அது எந்த மனுஷனையும் அது பாவம் போக்காது. ஆனால் நிறைய ஜனங்கள் இப்போ அப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்களே காயப்படுத்திக் கொள்வது, தாங்களே பலியிடுவது, நடைப்பயணம் போவது, எது என்றாலும் சரி, ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே மனுஷகுமார் மாத்திரம்தான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக இறங்கி வந்தார். அவர் மாத்திரம்தான் எல்லா விதமான பாவங்களுக்காக இறங்கி வந்து தம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்தார். இப்படியான பாவம் செய்து கொண்ட ஜனங்களை பூமியிலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இங்கே நிரூபிக்கிறார். மற்றவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அந்த திமிரக்காரனை சுகப்படுத்துவதற்காக ஆண்டவர் எழுந்து படுக்கிற நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ உன் படுக்கிறதுக்கு சொல்ல எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எது எளிது? இரண்டுமே ஆண்டவருக்கு சாதாரண காரியம். அது மனுஷால் கூடாததுதான், ஆனால் ஆண்டவரால் கூடும். மனுஷால் கூட எல்லாவற்றையுமே கர்த்தரால் முடியும். எது நம்மால் செய்யக்கூடாது நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்ய நினைத்தது யாரும் தடை பண்ண முடியாது. இந்த பாவங்களுக்காக, இந்த அக்கிரமங்களுக்காக, நம்ம செய்கிற எல்லா விதமான தவறு எண்ணங்கள் சிந்தனைகளுக்காக எல்லாவற்றுமே ஆண்டவர் தன்னை தானே வெறுமையாக்கி ஒரு ரத்தத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம்.
அவர் ஊழியத்தை பார்த்து சென்று கொண்ட போது எத்தனை விதமான ஜனங்கள் வந்தார்கள். அநேக இடத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய விசுவாசத்தின் மூலமாக ரட்சித்தார், சுகம் கொடுத்தார். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே யார் வேணாம் இவர்கள் புண்ணியர்கள் வந்தார்கள், இவர்கள் போனார்கள், மரித்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய ஜனங்களுக்காக அவர் தம்மை வெறுமையாக்கினார். மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தம்மை தாழ்த்தியது மாத்திரமல்ல, வெறுமையாக்கி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையுமே சிலுவையில் சுமந்து தீர்த்தார். மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதை உணர்வதற்காகத்தான் நீங்கள் இதில் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமிராதக்காரனை எழுப்பினார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான். அப்போது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் உடனே சுகமானான். நம்ம இந்த காலத்தில் அநேகர் வியாதிகள் இருக்கலாம், அநேகர் நோயப்பட்டிருக்கலாம், அது குணப்படுத்த முடியாத வியாதியாக கூட இருக்கலாம். அது நாம் செய்த பாவங்கள் நிமித்தமாக கூட இருக்கலாம், நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட இருக்கலாம், அது நம்ம விட்டு நீங்க கூடாத இருக்கலாம். இத்தனை வருஷமா நாங்கள் போராடி கொண்டிருக்கிறேனே கடவுளே, இத்தனை வருஷமா நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த வியாதி இடத்தில் எடுத்து போடும் என்று நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் வந்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தால், நம்முடைய பாவங்கள் மகள்களை எல்லாம் மன்னித்தால் நம்ம உடனே சுகம் பெற்று விடுவோம். நீங்கள் ஒரு விஷயம், ஆண்டவர் என்னை மன்னிங்க என்று அறிக்கையிடுங்க. என் பாவங்களை மன்னிங்க என்று நீங்கள் அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அப்படி மன்னிக்கும் போது நம்முடைய வியாதிகள், அது நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, ஆணுடைய வார்த்தை, ஆணுடைய ஒவ்வொரே ஒரு வார்த்தை மாத்திரம் சுகம் தருகிறதா இருக்கிறது. அது நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசத்தோடு உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் போது கர்த்தரானவர் நம்முடைய எல்லாதான பாவங்களை, எல்லாதமான நோய்களை, வியாதிகளை நம்ம விட்டு விலக்குவார். நான் வியாதி உணர்ந்து விலக்குவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அந்த பூமியிலே பாவங்கள் மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியான விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சுகப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் பார்த்தோம் தாப்பா. அப்படியான ஒரு விசுவாசங்களை தாருங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ பேவராய் தொட்டு ஆசிரியமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமார் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் ஒருவரும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசிர்வாராக. ஆமென்.